நான் அந்த கதையை வெளியில் சொல்லலை, என் தங்கச்சிக்கிட்ட சொல்லலை. நமக்கும் ஒரு கதை ஆத்தா சொல்லியிருக்கா. ஏன்னா இங்கே வந்த எல்லாத்துக்குமே கதை சொல்லிட்டா, உங்களுக்கும் சொல்லிட்டா. உங்கள் அக்கா வந்து இப்போ அக்காவுக்கு அத்தாச்சியோடு நினச்சிருக்கானா. இப்போ வந்து எங்களுக்கு ஒரு கதை. அவள் ஆத்தா சொல்கிறா, கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், 4 எண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நேரடியாக ஊற்றி சமைச்சிருவோம். கடலெண்ணெய் ஊற்றி நேரடியாக சமைச்சிருவோம். இப்போ தேங்காய் சமைக்கிறவங்களுக்கு இருக்கா, நம்ம சமைக்கிறதில்ல. தேங்காய் நேரடியாக ஊற்றி நம்ம சமைச்சிடலாம். ஆனால் வேப்பெண்ணெய் ஊற்றி நம்ம சமைக்க முடியாது. முடியுமா? வேப்பெண்ணெய் ஊற்றி சமைக்க முடியாது. அதுக்கு அப்போ நான் கேட்டேன், ஆத்தா ஏதோ சூழ்ச்சியாக சொல்கிறதா, அதுக்கு அர்த்தத்தை சொல்லுதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆத்தா சொல்லுது, நாங்கள் 4 பேர் கூட பிறந்தவங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதில் வந்து என் தங்கச்சி வந்து வேப்பெண்ணெய் மாதிரி பேசுகிறத ஸ்ட்ரெயிட்டாக பேசுவான், மறைக்க மாட்டான். வேப்பெண்ணெய் மாதிரி அப்படியே எடுத்து குடிக்கிற மாதிரி பேசுவேன். ஆனால் நியாயத்தையும் தர்மத்தையும் பேசுவாள் என் நினச்சி. எது தப்பு அப்படின்றத உறக்க சொல்லுவாள். இந்த வேப்பெண்ணெய் மாதிரி அது வந்து நமக்கு கசப்பாக தெரியும், இருந்தாலும் அதில் அர்த்தத்தோடு சொல்லிடுவாள். ஆனால் நாங்கள் 3 பேரும் நல்லெண்ணெய், நான் நல்லெண்ணெய், இன்னொரு எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய், இது தேங்காய் எண்ணெய், இது கடலெண்ணெய், 3 பேரும் எப்படின்னா மறைச்சு மறைச்சுதான் பேசுவோம். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேசவே மாட்டோம். ஆமாம், என் தங்கச்சி அப்படி இல்லை. அப்போ நினச்சி, ஆத்தா எங்களுக்கு நீ கதை சொல்லிட்டியா. ஏன்னா இங்கே வரவங்களாம் நினைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுது. அப்போ இவங்களுக்குலாம் நினைக்க மாட்டேன், இருந்தாலும் எங்களுக்கும் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிச்சு அம்மா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், உண்மை. என் தங்கச்சி வந்து வேப்பெண்ணெய் மாதிரி கசப்பாக இருந்தாலும் அது சொல்கிறத அப்படியே கரெக்டாக சொல்லுவாள். படக்குன்னு வந்து கசப்பாக சொன்னாலும் அதை கரெக்டாக சொல்லி முடிச்சிடும். ஆனால் நாங்கள் 3 பேர் என்னென்னா மறைச்சி மறைச்சி வந்து அது குழம்புல ஊற்றுன பிறகு நம்ம எண்ணெயை தடவ முடியாது. தடவ முடியுமா? அது குழம்போட குழம்பாக போயிடும். நானும் எங்கள் 2 அண்ணனும் அப்படித்தான் பேசுவேன். ஆனால் வந்து வேப்பெண்ணெய் வந்து அப்படி இல்லை. அது எங்களுக்கே ஆத்தா சொல்லிச்சு. எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஆத்தா கதை சொல்லிச்சு. அதனால் நான் இதில் என்ன சொன்னேன்னா, எதை சொன்னாலும் வேப்பெண்ணெய் மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட வேண்டியது, மறைச்சு சொல்லாதீங்க. ஒரு தவறு ஒருத்தவங்க செஞ்சால் அது நேராக சொல்லிடுங்க. கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கசப்பாக ஐயோ நம்ம சொன்னால் அவள் தப்பாக எடுத்துக்கிடுவான்னு நினைக்காம, அது உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது நேராகவே சொல்லுங்கள், மறைக்க வேணாம். இந்த மாதிரி இருக்கீங்கம்மா, இதை நீங்கள் குணத்தை மாற்றுங்க. அது நம்ம பிள்ளைக்குட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம தாய் தப்பையாக இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப உறுத்தான சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற தப்புத்தே அப்படின்னு நேராக சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம சிலர் என்ன பண்ணுவோம்னா மறைச்சு சொல்லுவோம். அவங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்ல பயப்படுவோமா, இல்லை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, மறைக்கிறோம். இனிமேல் யாரும் மறைக்காதீங்க. வேப்பெண்ணெய் மாதிரி கசந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி கொடுத்துருங்க, சரியா?